எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். இது உங்கள் சிவதனி அகாடமி. ஏற்கனவே நம்ம 7ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு முழுவதும் நம்ம முடிச்சிருக்கிறோம். இப்போ 8ஆம் வகுப்பு முதல் பருவம், அதாவது இயல் 1, 2, 3 அதுல இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 140 கொஸ்டின்ஸ். இதை தாண்டி வரக்கூடாது. 140 கொஸ்டின் தவிர இந்த 3 இயல் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பிரித்தெழுதுக, அப்புறம் கலைச்சொற்கள் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துட்டு இந்த ஒரு வீடியோ நீங்க முழுசா பார்த்துட்டீங்கன்னா முதல் 3 இயல்கள் 8ஆம் வகுப்பு முடிஞ்சு. என்ன கேள்வி கேட்டால் அடிச்சலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாரதியாருடன் தொடர்பில்லாத ஒன்றை தேர்வு செய்க. வானம் அளந்தது அனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே. பாரதியாருடைய பாடலா? ஆம், பாரதியாருடைய பாடல் தான். சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே. இதுவும் சரி. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே, சரி. அடுத்து பாருங்க. நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே. இது பாரதியாருடைய பாடல் அல்ல. அப்ப ஆப்ஷன் சி தவறு. அடுத்து பாருங்க. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. இதுவும் பாரதியாருடைய பாடல் தான். சரிங்களா? அப்ப வானம் மலர்ந்தது அனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே ஒரு பாடலவே நான் கேள்வியா கொடுத்துருக்கேன். இப்படிலாம் கேள்வி கேட்பாங்களா? டெட் எக்ஸாம்ல இப்படிதான் கேள்விகளை கேட்பாங்க. எல்லாமே ஈஸியா கொடுக்கறதுக்கு நான் ஏன் வீடியோ கொடுக்கணும்? எப்படி கேள்விகள் கேட்டால் நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. நிறைய பேர் படிச்சுட்டு நம்மளுடைய கொஸ்டின் டெஸ்ட் மாதிரி போட்டுட்டு இருக்கீங்க. அவங்க கால் பண்ணி சொல்றது அதான் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் கடினமா கொஸ்டின் எடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. ஏழு கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவை. அப்ப இந்த தனியா ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏழு கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே என்ற பாடல் வரிகள் யாருடையது? பாரதியாருடையது. அப்ப இந்த ஒரு பாடல் வரி மட்டும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே அப்படின்னு தமிழை புகழ்ந்து பாடுறாரு. யார் அப்படின்னா தூ அரங்கன். அப்ப இது மட்டும் தவறானது. தூ அரங்கன் இது மட்டும் தவறானது. இது மட்டும் பாரதியாருடைய பாடல் வரி கிடையாது. அடுத்து பாருங்க. தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களில் நெட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை. நெட்டெழுத்துக்கள் தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களில் நெட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை 126. தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களில் நெட்டெழுத்துக்களின் எண்ணிக்கை 126, 126. அடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இதுல தனித்தனியாவும் கேட்கலாம். சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பாரதியார். சிந்துக்கு தந்தை பாரதியார். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க. செந்தமிழ் தேனி. சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி. புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? அப்ப இவ்வாறெல்லாம் அழைக்கப்படுறவர் யாரு? பாரதியார். புகழ்ந்தவர் யாரு? பாரதிதாசன். திரும்ப பாருங்க. சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் பாரதியார். அழைத்தவர் பாரதிதாசன். இது எல்லாமே நம்ம புத்தகமா கொடுத்துருவோம். நம்ம ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கிறோம். இதுல வரக்கூடிய இந்த அத்தனை கொஸ்டினுமே இந்த புக்ல இருக்கிறதா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. 9626129474 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அதிகபட்சம் 3 அல்லது 4 நாட்கள் உங்க கையில கிடைச்சிரும். இந்த புத்தகத்தோட விலை 500 + 70 ரூபா கொரியர் சார்ஜ் வரும். சரியா? ஓகே. இது எல்லாமே நம்ம புக்ல கொடுத்துருக்கிறோம். ஆன்சருக்கு பின்னாடி ஏபிசின்னு கொடுத்துருப்போம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன், பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சுப்பிரமணிய பாரதியாருடன் தொடர்பில்லாத இதழ். சுப்பிரமணிய பாரதியாருடன் தொடர்பில்லாத இதழ் என்னது? இந்தியா அவர் எழுதின இதழ் தான். விஜயா அவருடைய இதழ் தான். சுதேசமித்ரன் அவர் பணியாற்றிய இதழ் தான். ரிவோல்ட் இது தவறானது. ரிவோல்ட் யாருடையது? பெரியார். ரிவோல்ட் என்பது பெரியாருடைய நூல். அடுத்து பாருங்க. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். மக்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி எப்படி சொல்றோம்? கடல்னு சொல்றோமா? இல்ல. பறவைன்னு சொல்றோமா? இல்ல. ஆளின்னு சொல்றோமா? இல்ல. இது எல்லாமே கடலை தான் குறிக்கும். அப்ப எது? வைப்பு. சரிங்களா? ஓகே. எழுத்து சொல் பொருள் என்னும் 3 அதிகாரங்களை கொண்ட தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டது? இந்த கேள்வியை பாருங்க. இந்த கேள்வியை நீங்க படிச்சீங்கனாலே 2 கேள்வி வரும். தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா? தொல்காப்பியத்தில் எத்தனை இயல்கள் இருக்கு, அதுக்கு ஒரு பதில் நம்ம இங்க சொல்ல போறோம். அடுத்து பாருங்க. தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது அப்படின்றது கேள்வியிலேயே விடை இருக்கு. 3 அதிகாரங்களை கொண்டது. அந்த 3 அதிகாரங்கள் என்ன? எழுத்து சொல் பொருள். யாப்பு அணி இதுல இல்ல. 5 இலக்கணத்தை சொல்லுதா தொல்காப்பியம் அப்படின்னா இல்ல. எழுத்து சொல் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இலக்கணத்தை மட்டும்தான் பேசுது. சரி, அப்ப இந்த தொல்காப்பியத்துல எத்தனை இயல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 இயல்கள் இருக்கு. தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 9, அதிகாரங்களின் எண்ணிக்கை 3.
அடுத்து பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. புலி பரல், புலி பரல், சிங்க குருளை, யானை குட்டி அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். சரியா அப்படின்னா தவறு. யானையினுடைய இளநிலைக்கு பேரு கன்று. அப்ப நம்ம என்ன சொல்லக்கூடாது, யானை குட்டின்னு சொல்லக்கூடாது, யானை கன்று அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த கேள்வி பாருங்க, அடுத்தது பாருங்க 4 ஆடு குட்டி, இது சரி. அடுத்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட கண்ணெழுத்துக்கள், கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட கண்ணெழுத்துக்கள் பற்றி கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி இந்த வரிகள் இடம்பெற்ற நூல். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பறவைகள் டேஸில் பறந்து செல்கின்றன, விசும்பில் பறந்து செல்கின்றன. அப்ப விசும்பு என்றால் வானம் என்று பொருள். விசும்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? வானம். சரிங்களா? அடுத்து பாருங்க, புலி உருமும், சிங்கம் முழங்கும், பசு என்ன பண்ணும்? கதரும். அதே மாதிரி பன்றியும் உருமும், புலியும் உருமும், பன்றியும் உருமும். நம்ம டிஎன்பிஎஸ்சி தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, இயற்கையை போற்றுதல் என்பது தமிழருடைய மரபு. இயற்கையை போற்றுவது தமிழருடைய மரபு. சொல் என்பதுடன் தொடர்பில்லாத ஒன்று. இது டெட் எக்ஸாம்ல ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். அப்ப சொல் என்பதை எப்படிலாம் சொல்லலாம்? எழுத்து, சொல், பதம், கிளவி, நெல் அப்படின்னு சொல்லலாம். சொல் என்பது எதெல்லாம் தொடர்புடையது? பதம் அப்படின்னாலும் சொல்லுதான், கிளவி அப்படின்னாலும் சொல்லுதான், நெல் என்றாலும் சொல்லுதான். காய் என்பது மட்டும் பொருந்தாத ஒன்று. அப்ப இதுதான் தவறு. சொல் என்பதுடன் தொடர்பில்லாத ஒன்று காய். அப்ப எதெல்லாம் தொடர்புடையது? பதம் அப்படின்னாலும் சொல்லுதான், கிளவி அப்படின்னாலும் சொல்லுதான், நெல் அப்படின்னாலும் சொல்லுதான். இந்த நெல் என்பது சொல், அதுக்கு டெட்ல கேட்கப்பட்ட கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 90. குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 90. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பண்டைய காலத்தில் ஆமா என அழைக்கப்பட்ட விலங்கு. ஆமா, ஆ அப்படின்னா பசு, ஆமா அப்படின்னா காட்டு பசு. நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், ஆ அப்படின்னா பசு, அதனாலதான் பசுவின் பால் அப்படின்றத ஆவின் பால் அப்படின்னு சொல்றோம். ஆவின் பால் அப்படின்னா பசுவின் பால் அப்படின்னு குறிக்குது. புரியுதா? பண்டைய காலத்தில் ஆமா என அழைக்கப்பட்ட விலங்கு காட்டு பசு. அடுத்து பாருங்க, இந்த பாடல் வரிய பாருங்க, செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தன் உயிரே அப்படின்னு தமிழ் மொழியை பாடுறாரு. நம்ம பார்த்தோமா ஏற்கனவே, நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே அப்படின்னு தமிழ் மொழியை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா து. அரங்கன். சரிங்களா? செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தன் உயிரே அப்படின்னு தமிழ் மொழியை புகழ்ந்து பாடியவர் யார்? து. அரங்கன். மிக முக்கியமான கேள்வி இது. பாடத்துக்கு சம்பந்தம் இல்லாம மொழித்திறன் பயிற்சியில சின்னதா ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க, அதை எடுத்து நம்ம கொடுத்துருக்கிறோம். இப்ப 3 இயல்கள் எடுத்தேன்னா எதுவுமே மிஸ் ஆக கூடாது. படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் எப்படி நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படின்னு. படிக்கல அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரிங்களா? ஸ்கூல் புக் எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இது ஃபுல்லா பார்த்துட்டு தேவைன்னா நம்ம புக் வாங்கிக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்ற நூலின் ஆசிரியர். தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள், இது மிக முக்கியமான கேள்வி. நான் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன், நீங்க ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதான் கேள்வியா வரும். சரியா? தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்ற நூலின் ஆசிரியர் ரா. இளங்குமரனார். ரா. இளங்குமரனார். அடுத்து பாருங்க, தொல்காப்பியம் மயக்கம் என்பதன் பொருளாக எதனை குறிப்பிடுகிறது? தொல்காப்பியம் என்ற நூல் மயக்கம் என்பதன் பொருளாக எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னா கலவை. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கூற்று தமிழ் கல்வெட்டுக்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. எஸ். அடுத்தது செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. சரி. அடுத்தது செப்பேடுகள் மற்றும் கல்வெட்டுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை வட்டெழுத்து, தமிழெழுத்து என 2 வகையாக பிரிக்கலாம். எஸ். சரி. காரணமும் சரி. நம்ம மேக்சிமம் 99% நம்ம புக்ல கூற்று காரணம் அப்படின்னாலே சரின்னு தான் கொடுத்துருப்போம். ஏன்னா டெஸ்ட் மாதிரியும் போட்டுக்கணும், கடைசி நேரத்துல இதை எடுத்து அப்படியே படிச்சுக்கணும். இப்போ மெட்டீரியலா நீங்க வாங்குறீங்கன்னா இதை அப்படியே படிச்சுக்கணும். நீங்க தேடி அதுக்கான தவறுன்னு சொன்னா அதுக்கான காரணத்தை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. மேக்சிமம் அந்த கூற்று காரணம் கேள்விகள் நான் ஏன் வச்சிருப்பேன்னா ஈஸியா அந்த தகவல் முக்கியமான தகவலா இருக்கும், அதை ரெண்டையுமே அப்படியே படிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தவறான ஒன்றை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்கிறேன்னா 3 சரியா இருக்கும். அப்போ 3 தகவல் சரியா இருக்கும், ஒரே ஒரு தகவல் மட்டும் தவறா இருக்கும். அதை மட்டும் நம்ம தேடி எழுதி வச்சிட்டோம்னா அதுவும் முடிஞ்சு போச்சு. நம்ம கிளாஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு தவறான கூற்றுக்கு சரியான விளக்கத்தை நான் சொல்லிடுவேன். நீங்க புக்கே வாங்கியிருந்தாலும் நம்ம போடக்கூடிய அத்தனை கிளாஸுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட வியூஸ்க்காக நான் சொல்லலை, தேவைப்படுறவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கலாம். புரியுதா? வியூஸ் பார்த்து எனக்கு ஒன்றும் 1 லட்சம் ரூபாலாம் வரப்போறது இல்லை. நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவங்களை கோவில்களில் உள்ள கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும் காண முடிகிறது. அப்ப ரெண்டுமே சரிதான். சரிங்களா? ஓகே. அப்ப தமிழ் கல்வெட்டுகள் நமக்கு எது முதல் கிடைச்சிருக்கு? கிமு 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் வரைக்கும் நம்ம கிட்ட தமிழ் கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. இந்தியாவிலேயே அதிகமான கல்வெட்டுகள் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதுதான். சரியா? அடுத்து பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் சேர்ந்து எழுதப்பட்டுள்ளது? தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் சேர்ந்து ஒரு கல்வெட்டு எழுதியிருக்கிறாங்க. அது அரச்சலூர் கல்வெட்டு. ரொம்ப முக்கியம். ஈரோடு பகுதியில் இருக்கு அரச்சலூர் அப்படின்ற ஒரு அந்த அரச்சலூர் கல்வெட்டுல தமிழ் எழுத்தும் இருக்கு வட்டெழுத்தும் இருக்கு. சரிங்களா? எந்த ஊர்? அரச்சலூர். சரிங்களா? தீரன் சின்னமலை படிக்கிறப்ப அரச்சலூர் போர் அப்படின்னு ஒண்ணு படிப்போம். அரச்சலூர் போர். சரிங்களா? ஓகே. ஹிஸ்டரியில நம்ம பார்ப்போம். சார் ஹிஸ்டரி கிளாஸ் கொடுங்க, சயின்ஸ் கிளாஸ் கொடுங்கன்னு கேட்டுட்டே இருக்கிறீங்க. கண்டிப்பா வரும். எக்ஸாமுக்கு முன்னாடி ஹிஸ்டரி கிளாஸ் வரும். இதே மாதிரி ஹிஸ்டரி இதை விட நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். 6300 கொஸ்டின் சோசியல் எடுத்து வச்சிருக்கிறோம். சரிங்களா? புக்குமே இப்ப ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. புக் இல்ல. அந்த புக்கு ரீபிரிண்டிங் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? சோசியல் கிளாஸ் எடுக்க போறோம். இன்னைக்கு டேட் படி, அதாவது செப்டம்பர் 27 படி ஸ்டாக் அவுட். இதுக்கப்புறம் புக் வந்துடும். சரிங்களா? ரீபிரிண்ட் போட்டதுக்கு அப்புறம் சோசியல் கிளாஸஸ். ஏன்னா நம்ம சோசியல் கிளாஸ் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் புக்கு கேட்க ஆரம்பிப்பீங்க. புக்கு கொடுக்க முடியாது. புக்கை எடுத்து ரெடியா வச்சுட்டு சோசியல் கிளாஸும் கொடுத்துருவேன். நீங்க அதுவும் வாங்கிக்கலாம். பக்காவா எடுத்துருவோம். 6th ஹிஸ்டரி மட்டும் 400 கொஸ்டின், 7th ஹிஸ்டரியில 550 கொஸ்டின், 10th ஹிஸ்டரியில 600 கொஸ்டின். முத 4 பாடத்தை தவிர்த்து 4 பாடம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 800 கொஸ்டின் வரும். அதை தாண்டிலாம் கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ரீபிரிண்ட் போட்டோம்னா நானே அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன். எல்லா கிளாஸுமே கொடுத்துருவேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க. ஆடு கத்தும் யானை பிளிரும். ஆடு கத்தும் யானை என்ன பண்ணும்? பிளிரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 21. மரபுநிலை தெரியின் பிரிது பெரிதாகும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். இதெல்லாம் முக்கியமான கேள்வி. மரபு நிலை பிரியின் பிரிது பிரிதாகும் என்ற வரியில் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். அடுத்து பாருங்க. வளாமை தலா அல் என்பதன் இலக்கண குறிப்பு. வளாமை தலா அல் என்பதன் இலக்கண குறிப்பு. இந்த இடத்துல உயிரளபடை. உயிரளபடை. நம்ம உயிரளபடையில உள்ள போனோம்னா இது செய்யுளிசை அளபடை. வளாமை தலால் என்பது செய்யுளிசை அளபடை. உயிரளபடையில 3 இருக்கு. சரிங்களா? செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. அதெல்லாம் என்ன அப்படின்றது இலக்கண கிளாஸ் மட்டும் தனியா நம்ம கொடுப்போம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க. வன்மை என்பதன் பொருள். வன்மை இந்த 3 சொல்லி டன்னகரம் அப்படின்னு வந்துச்சுன்னா இது டன்னகரம் சொல்லுவோம். தன்னகரம் அப்படி சொல்றோமா? இந்த 3 சொல்லி வன்மை அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? வளம் அப்படின்னு அர்த்தம். இந்த வன்மை அப்படின்னா வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கடுமையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க. சந்திரிகையின் கதை, தராசு ஆகிய நூல்களுடன் தொடர்புடையவர். அப்ப சந்திரிகையின் கதை இது மிக முக்கியம். சந்திரிகையின் கதை மற்றும் தராசு என்ற நூல்களின் ஆசிரியர் யாரு? பாரதியார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 25வது கேள்வி. நிலம் தீ நீர் வழி விசும்பொடு 5ம் கலந்த மயக்கம் ஆதலின். பாருங்க, இது மிக முக்கியமான ஒரு தொல்காப்பிய பாடல். நிலம் தீ நீர் வழி விசும்பொடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற இந்த தொல்காப்பிய பாடல் எத்தனையாவது பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 91வது நூற்பா. பாத்தீங்களா? ஒரு கேள்வியிலேயே விடையும் கொடுத்து கூடுதலா இப்படிலாம் கேட்கலாம். அப்படி கேட்டா நம்ம தப்பிச்சுக்கணும். டெட்ல கஷ்டமா கேட்பாங்க. அப்ப 91வது பாடல். சரியா? ஓகே. யானை மற்றும் பசுவின் இளமை பெயர். யானையுடைய இளமை பெயர் குட்டி வரக்கூடாது. வேற என்ன சொன்னோம்? யானை குட்டி சொல்லக்கூடாது. நம்ம பேச்சு வழக்குல யானை குட்டி அப்படின்னு சொல்றோம். குட்டி யானை அப்படிலாம் சொல்றோம். அது தவறு. அப்ப என்ன சொல்லணும்? யானை இது இளநிலை கன்றுன்னு சொல்லணும். யானை கன்று, பசுங்கன்று. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 27வது கேள்வி. கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். அடுத்த கொஸ்டின். எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர். தமிழ் எழுத்துக்கள்லன்னு பார்த்துக்கோங்க. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவரை போலவே தமிழ் எழுத்துக்கள்ல சீர்திருத்தம் செய்தவர் பெரியாரும் கூட. ஆனா எழுத்துக்கள், இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கணும், மிக முக்கியமான கேள்வி. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவருடைய இயற்பெயர் கான்ஸ்டைன் ஜோசப் பெஸ்கி. சரிங்களா? ஓகே. ஏகார ஓகார ஒலிகளை குறிக்க இரட்டை கொம்பு முறை. எகர ஏகார ஓகார முறைகளை வேறுபடுத்த காலில் கொம்புகளையும் சுழிகளையும் பயன்படுத்துதல், நெடிலை சுட்டும் காலை வளைவு கொடுத்து ரகரத்திலிருந்து வேறுபடுத்தும் முறை ஆகியவை யார் கொண்டு வந்த சீர்திருத்தம்? இந்த ஏகார ஓகார ஒலிகளை குறிக்க இரட்டை கொம்பு முறையை கொண்டு வந்த சீர்திருத்தம் செய்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். அதனாலதான் இதுக்கு முன்னாடி ஒரு பார்த்தோம். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். 28வது கேள்வி, 29வது கேள்வி 1. இந்த 28வது கேள்விக்கான விளக்கம் தான் 29வது கேள்வி. பார்த்துக்கோங்க.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரியான எழுத்து முறை நம்ம பழைய காலத்து பத்திரமெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கும். நா அப்படின்னா அப்படி இருக்கும், ரா அப்படின்னு இருக்கும், நா அப்படி இருக்கும், நை அப்படின்னு இருக்கும், துணை இப்படி இருக்கும். கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்வெட்டுல இருக்கும், துணை அப்படின்னு இருக்கும். மலை அதே மாதிரி இந்த லை இப்படிலாம் இருக்கும். இந்த மாதிரி இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய நா ரா இது மாதிரியான இந்த எழுத்து சீர்திருத்தங்களை செய்தவர் பெரியார். புரிஞ்சா இல்லையா? இது மாதிரி அந்த எழுத்து என்ன எழுத்துனே நான் கொடுத்துட்டேன். சரிங்க, இந்த நாவண்ணா எப்படி போடுறது, நாவண்ணா இப்ப நம்ம எழுதக்கூடிய நா இதுதான். இது மாதிரியான இந்த எழுத்து சீர்திருத்தங்களை மேற்கொண்டவர் பெரியார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது. இப்போ இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் இந்த நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது அச்சுக்கலை. ஓகே, அடுத்து பாருங்க. தரமான ஒரு கேள்வி. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோனின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அப்படின்னு சொல்றாரு. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அடுத்து பாருங்க. அடுத்து 33வது கேள்வி பாருங்க. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டெழுத்து. வட்டெழுத்து தான் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து என அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 34 பாருங்க. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர். இந்த இடத்துல பெரியார். நம்ம ஏற்கனவே பார்த்தா ஈவேரா பெரியார். ஏற்கனவே நம்ம அங்க பார்க்கும்போது தமிழ் எழுத்துக்கள் மிகப்பெரிய சீர்திருத்தம் மேற்கொண்டவர் யாரு? வீரமாமுனிவர். அடுத்து பாருங்க. செந்தமிழ் அந்தனர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேள்வி நம்பர் 35. செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யாரு? ரா இளங்குமரனார். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 36. உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய 4 இடங்களில் ஒன்றில் பொருந்தி இதழ், நா, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் பல்வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதனையே எழுத்துக்களின் பிறப்பு என்கிறோம். எஸ், கரெக்ட் தான். எங்கெங்கிருந்து தோன்றுது? மார்பு, தலை, கழுத்து, மூக்கு. சரிங்களா? மார்பிலிருந்து தோன்றுவது வல்லெழுத்துக்கள், வல்லினெழுத்துக்கள் கசட தபற அப்படின்னு மார்பிலிருந்து தோன்றும். அடுத்து பாருங்க. தலையிலிருந்து தோன்றுவது ஆயுத எழுத்து அக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க. கழுத்து மிடற்றிலிருந்து தோன்றுவது இடையின எழுத்துக்கள் எரல வளல இடையின எழுத்துக்கள். மிடரு அப்படின்னா கழுத்து. அடுத்து பாருங்க. மூக்கிலிருந்து தோன்றுவது ஞஞன நம்மன, ஞஞன நம்மன. அப்ப இதுதான் எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு சொல்றோம். காரணம், எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என 2 வகையாக பிரிக்கலாம். இது கரெக்ட், ரெண்டுமே சரி. அப்ப கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்கான சரியான விளக்கம் இதையா நான் அப்படியே கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். அப்படியே ஒரு தகவல், இது அப்படியே நாளைக்கு கேள்வியா கேட்பாங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி பாருங்க. 37. வாய் திறக்கும் முயற்சியுடன். அப்ப இனி ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்க பிறக்குதுன்னு பார்க்க போறோம். அப்ப வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல் வாய் பல்லை பொருந்தும் முயற்சியால் பிறக்கும் எழுத்துக்களுடன் தொடர்பு இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப ஆ, இ அப்படிதான் பிறக்கும், ஏ அப்படிதான் பிறக்கும், ஐ அப்படிதான் இந்த முறையில தான் பிறக்கும். அடுத்து பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எந்த எழுத்து வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழை குவிப்பதால், வாய் திறந்து இதழை குவிக்கிறோம், ஈ அப்படி சொல்றோம். சரிங்களா? அதனோட தொடர்பில்லாத எழுத்து ஊ. அதாவது நல்லா பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எந்த எழுத்து வாய் திறக்க முயற்சியுடன் இதழை குவிப்பதால் தோன்ற பாருங்க ஊ, ஔ, ஓ அப்படின்ற வாய் திறந்து இதழ்களையும் குவிக்கிறோம். அப்ப உ, ஔ, ஓ இந்த 3 இந்த கூற்றுக்கு பொருந்தும். ஈ என்பது பொருந்தாது. அப்ப ஏ தவறானது. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 39. கீழ்காணும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரி என்பதை காண்க. உயிரெழுத்துக்கள் 12ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. எஸ். வல்லின மெய் எழுத்துக்கள் 6ம், வல்லின மெய் எழுத்துக்கள் கசட தபர என்பது மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. எஸ், சரி. அடுத்து பாருங்க. 3வது கூற்று. இடையின மெய் எழுத்துக்கள் 6ம் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஓகே. எரல வள்ளல கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. சரி. மெல்லின மெய்யெழுத்துக்கள் 6ம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஞஞன நம்மன மூக்கிலிருந்து பிறக்குது. இதுவும் சரி. அப்ப 4 கூற்றுகளும் சரி, அனைத்தும் சரி. இந்த ஒரு கேள்வியை படிச்சீங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பு முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க. கொஸ்டின் நம்பர் 36 மற்றும் 39 இந்த 2 கேள்வி படிச்சுன்னா எழுத்துக்களின் பிறப்புல பாதி முடிஞ்சு போயிடும்.
முயற்சி பிறப்பு இடப்பிறப்பு ரெண்டுமே முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவநேயம் என்னும் நூலினை தொகுத்தவர் யாரு? ரா இளங்குமரனார். தேவநேயம், இது மிக முக்கியமான கேள்வி. ரா இளங்குமரனார். பின்வரும் எழுத்துக்களில் தலையை இடமாக கொண்டு பிறப்பது, நம்ம அப்பதே சொல்லிட்டோம், ஆயுத எழுத்து அக். தலையை இடமாக கொண்டு பிறப்பது அக். புரியுதா இல்லையா? தலையில பிறக்கும், தலையை இடமாக கொண்டு பிறக்கும் தமிழ் எழுத்து அக், அதாவது ஆயுத எழுத்து. அடுத்து பாருங்க, இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஊ. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ ஊ. நாவின் நுனி, நாவின் நுனி மேல் அன்னத்தின் நுனியை தொடுவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட் இன்னு. சரிங்களா? இட் இன்னு. ஓகே. அடுத்து பாருங்க, மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் இப் இம்மு. இது கூட பழைய முன்னாடிலாம் பேருந்துகள் எழுதியிருக்கும். நான் நீ என்று சொல்லும் போது உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லும் போதுதான் உதடுகள் கூட ஒட்டும். கலைஞர் அவருடைய அந்த வாசகம் முன்னாடி நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பஸ்ல இருக்கும். நான் நீ என்று சொல்லும் போது உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லும் போது உதடுகள் ஒட்டும். அப்ப இரண்டு மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இப்பு இம்மு. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, மேல்வாய் பல்லின் அடியை இத்து இந்து. சரிங்களா? இத்து இந்த உச்சரிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா, மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இத்து இந்து. ஓகே. நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் தோன்றுவது ஈ. ஓகேவா? அடுத்தது, மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் என்ன எழுத்துக்கள் பிறக்கும்? இரு இன்னு, இரு இன்னு. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து, மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து யூ. யூ யூ அப்படி சொல்லுவாங்க. யூ அப்படின்றது மேல்வாய் பல்லை கீழ் உதடு போய் தொடும். அடுத்து பாருங்க, மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால், மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் இர் இல் இல் சிறப்பு லகரம் அப்படி சொல்றோம் இல்லையா? இல் அப்படின்றது. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க, மேல்வாய் பல்லின் அடியை, கரெக்ட் தான், மேல்வாய் பல்லின் 50வது கேள்வி, மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும் எழுத்து இல். அடுத்து பாருங்க, நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தின், சரிங்களா, இடைப்பகுதி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இச் இஞ்சு. இச் இஞ்சு. அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றுள் நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடியை பொருந்துவதால் உருவாக்கூடிய எழுத்து இக் இங்கு. இக்கு இங்கு. நாக்கினுடைய அடிப்பகுதி அன்னம். அன்னம்னா இது பேலட், அதை போய் தொடும். அடுத்து பாருங்க, கீழ்காண்பனவற்றுள் தவறு உள்ள ஒன்றை தேர்வு செய்க. இதுல பாருங்க, ஒரு தலைப்பவே நம்ம முடிச்சிட்டோம். மரபு சொற்கள்ன்ற தலைப்பவே இந்த கேள்வியில முடிச்சிட்டோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் தவறு இருக்கும், அதை கிளியர் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஆந்தை அலரும் சரி, குயில் கூவும் சரி, மயில் அகவும் சரி, காகம் கரையும் சரி, கோழி கொக்கரிக்கும் சரி, சேவல் தான் கூவும், கோழி கொக்கரிக்கும் சரி, கிளி பேசும். அப்ப ஆப்ஷன் ஏ என்பது சரி. ஆப்ஷன் பி பாருங்க, சேவல் கூவும், புறா குணுகும், கூகை குளரும், கோட்டானும் குளரும். கூகை குளரும், கோட்டானும் குளரும். மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லணும், ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லணும், பசு வந்து நிறை, நிறை அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்க, சோறு தின் சரி, தண்ணீர் குடி இது சரி, பூ கொய் சரி, முறுக்கு தின் சரி, பால் அருந்து அப்படின்றது தவறு. பால் என்ன பண்ணணும்? பருக வேண்டும். அப்ப இது இந்த ஒரே ஒரு மிஸ்டேக் தான் இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். அப்ப இதை தவிர மத்த எல்லாமே சரி. எப்படி கொடுத்துருக்கு பாத்தீங்களா? ஒரு சின்ன ட்விஸ்ட். இது தெரிஞ்சிருந்தா இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இது இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மத்த எல்லாமே உங்களுக்கு தகவல் அப்படி நோட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, இலை பறிக்கணும், சுவர் எழுப்பணும், கூடை முடையணும், பானை வணையணும். பானை வணைந்தான், கூடை முடைந்தான், சுவர் எழுப்பினான், என்னது இலை பறித்தான், பூ கொய்தான் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பாருங்க, எபிகிராஃப். எபிகிராஃப் என்பதன் பொருள் கல்வெட்டு. எபிகிராஃப் என்பதன் பொருள் கல்வெட்டு. அடுத்து பாருங்க, பவணந்தி முனிவர் நன்னூலார். நன்னூலார் அப்படின்னா பவணந்தி முனிவர். நன்னூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒருமொழிகளில் உள்ள நெடில் எழுத்துக்களின் எண்ணிக்கை மற்றும் குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை முறையே நெடில் எழுத்துக்கள் 40, குறில் எழுத்துக்கள் 2, மொத்தம் 42.
நன்னூலார் பவனந்தி முனிவர் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42, அதுல நெடில் எழுத்துக்கள் 40 மற்றும் குறில் எழுத்துக்கள் 2. ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்து பாருங்க, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி. இங்க பாருங்க, இது ஒரு தனி கேள்வி. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, இது ஒரு தனி கேள்வி. அடுத்து பாருங்க, நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி, குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. யார் அப்படின்னா தொல்காப்பியர். இதுல 3 கேள்வி இருக்கு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே 1, நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி 2, குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே அப்படின்னு இந்த நூற்பா யார் சொல்றது? தொல்காப்பியத்துல தொல்காப்பியர் சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, திருச்சிக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருச்சிக்கு அருகே அல்லூர். நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க, நான் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல இருந்து கேள்வி டெட் எக்ஸாம்ல வந்திருக்கும். நான் ஆதாரத்தோட இந்த வீடியோவை கொடுக்குறேன் உங்களுக்கு, புரியுதா? திருச்சிக்கு அருகே அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் அமைத்தவர். திருச்சிக்கு அருகே அல்லூர் என்ற ஊரில் என்ன பண்ணிருக்கிறாரு? திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் ஒருத்தர் அமைச்சிருக்கிறார். அவர் யாரு அப்படின்னா இளங்குமரனார். ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், இது எல்லாமே யாருடைய நூல் அப்படின்னா யாரோட தொடர்புடையது அப்படின்னா ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனார் என்பவருடன் தொடர்புடையது. அப்ப சதுரகராதி என்பது மட்டும் பொருந்தாத ஒன்று. இந்த சதுரகராதி யாருடன் தொடர்புடையது அப்படின்னா வீரமாமுனிவர். தமிழில் தோன்றிய முதல் அகராதி அப்படின்னு சொல்றோம் சதுரகராதி. சரிங்களா? யாருடையது? வீரமாமுனிவருடையது. இந்த 3 இளங்குமரனாருடையது. அப்ப இது மட்டும்தான் பொருந்தாதது. அடுத்து பாருங்க, இது மிக முக்கியம். அரங்கசாமி என்கிற எத்திராசுலு, தவறானதை கண்டுபிடி. அரங்கசாமி என்கிற எத்திராசுலு இயற்பெயர் கொண்ட வாணிதாசன். அப்ப கூற்று 1 பாருங்க, அரங்கசாமி என்ற எத்திராசுலு யாருடைய இயற்பெயர் அப்படின்றதுக்கு விடை இருக்கா? வாணிதாசன். இவர் எப்படி அழைக்கப்படுகிறார்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுகிறார். சரி. இவர் பாரதிதாசன் அவர்களுடைய மாணவரும் கூட. சரி. அப்ப கூற்று 1 படிச்சீங்கனாலே 3 கேள்விக்கு விடை இருக்கு. அடுத்து பாருங்க, இவருக்கு கவிஞரேறு, பாவலர் மணி என்னும் சிறப்பு பெயர்களும் உண்டு. சரி, ஃபர்ஸ்ட் சரி. 3வது பாருங்க, பிரெஞ்சு அரசு வாணிதாசன் அவர்களுக்கு செவாலியே விருது வழங்கி கௌரவித்தது. சரி. அடுத்து பாருங்க, தமிழச்சியின் கத்தி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் என்பன இவருடைய படைப்பு. இதுல தமிழச்சியின் கத்தி வாணிதாசன் அவர்களுடைய படைப்பு அல்ல. அப்ப ஆப்ஷன் டி தவறு. அப்ப இந்த தமிழச்சியின் கத்தி யாருடையது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். தமிழச்சியின் கத்தி யாருடைய படைப்பு? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்னும் பாடல் இந்த வரிகள் இடம்பெற்ற நூல். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்னும் இந்த பாடலை பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற நூல் தொடுவானம். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் தொடுவானம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதெல்லாமே வாணிதாசனுடையதான் தொடுவானம். அடுத்தது, பெண்கள் நெல் குத்தும் போது பாடப்படும் பாட்டு. பெண்கள் நெல் குத்தும் போது ஒரு பாட்டு பாடுவாங்க, அதுக்கு பேரு வல்லை பாட்டு. வல்லைக்கு உறங்கும் வளநாடன் அப்படின்னு இருக்கும். பெண்கள் நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் வல்லை. வல்லை வல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பொருந்தா தவறான ஒன்றை தேர்வு செய்க. இது சொல்லும் பொருளும் வரும். இந்த வீடியோட எண்டுல கடைசியில முதல் 3 இயல்கள் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ஃபுல்லா கொடுத்துட்டேன், அப்புறம் கலைச்சொற்கள் ஃபுல்லா கொடுத்துட்டேன், பிரித்தெழுதுக ஃபுல்லா கொடுத்துட்டேன். அதையும் நம்ம கொஸ்டினா வச்சோம்னா இன்னொரு 50 கொஸ்டின் போகும். அது தேவையில்லை. என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்துட்டோம். இங்க பாருங்க, விண்ணம் அப்படின்னா சேதம், சேகரம் அப்படின்னா கூட்டம், சம்பிரமுடன் அப்படின்னா முறையாக. அப்ப இது மட்டும் தவறு. கெடி கலங்கி அப்படின்னா தவறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிக வருந்தி. கெடி கலங்கி என்பதன் பொருள் மிக வருந்தி. அப்ப ஆப்ஷன் சி தவறு. ஆப்ஷன் சி தவறு. அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். 63வது கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி. என்ன கொடுத்திருக்கிறாங்க? மணிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ்
ஆகியோர் தொகுத்த காடர் இன மக்களின் கதைகளை யானைகளோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர். ரொம்ப ரொம்ப முக்கியம். மணிஷ் சாண்டி அப்படின்னு ஒருத்தர், மாதுரி ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர். இவங்க ரெண்டு பேரும் காடர் இன மக்களை பற்றி ஒரு கதைகள் எழுதியிருக்கிறாங்க. அதை யானைகளோடு பேசுதல் அப்படின்ட்டு தமிழ்ல மொழிபெயர்த்தவங்க யார் அப்படின்னா வா கீதா. வா கீதா. ரொம்ப முக்கியமான கேள்வி. 63வது கேள்வி. 64வது கேள்வி மிக முக்கியம். அப்படியே நூல் குறிப்பை கொடுத்துட்டீங்க பாருங்க. கூற்று புலவர் சே ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்ற வெங்கம்பூர் சுவாமிநாதனால் இயற்றப்பட்டது. கோணக்காத்து பாட்டு என்னும் காட்டு நொண்டி சிந்து. பாருங்க, இதுலயே 3 கேள்வி கேட்கலாம். புலவர் சே ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள். அப்ப பஞ்ச கும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? சே ராசு. அதை இது யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா சே ராசு தொகுத்த பஞ்சகும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்ற வெங்கம்பூர் சாமிநாதனால் இயற்றப்பட்டதுதான் இந்த கோணக்காத்து பாட்டு என்னும் நொண்டி சிந்து. சரி. அடுத்தது காரணம். நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர். பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்படுகின்றன. எஸ், கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீங்க ஸ்கூல் புக் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். இந்த வீடியோவை மட்டும் ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து முழுமையா பார்த்துட்டீங்கன்னா போதும். அதுக்கும் கஷ்டம்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நின்று சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஒரே டேக்ல எடுத்ததுதான் இந்த வீடியோ. ஒரே டேக்ல அப்படியே எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நானும் ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்க பொறுமையா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். கண்டிப்பா முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் டேஸ் என்ன பண்ணும்? காலனை ஓடிவிடும். காலனே ஓடி விடுவார். சரியா? ஓகே. காலன் அப்படின்னா யமன். காலன் அப்படின்னா யமன் அப்படின்னு கவிமணி சொல்றாரு. அடுத்து பாருங்க. சியாட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய சியாட்டலை தலைவராக கொண்ட சுகுவாமிஸ் பழங்குடியினர் வாழ்ந்த இடம். சுகுவாமிஸ் சியாட்டலை தலைவராக கொண்ட சுகுவாமிஸ் பழங்குடியினர் வாழ்ந்த இடம் அமெரிக்கா. அடுத்தது தமிழக பழங்குடியினர். தமிழக பழங்குடிகள் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக பழங்குடிகள் என்னும் நூலின் ஆசிரியர் பக்தவச்சல பாரதி. தமிழக பழங்குடிகள் என்னும் நூலின் ஆசிரியர். கொஸ்டின் நம்பர் 67 பக்தவச்சல பாரதி. அடுத்து பாருங்க. செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாகவும், இது முக்கியம், செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாகவும் சரிங்களா வானத்தை தந்தையாகவும் போற்றினர். போற்றி மகிழ் இன்னைக்கும் போற்றுகிறார்கள். செவ்விந்தியர்கள் இங்க யார் இருக்கா? எங்க இருக்காங்கன்னா அமெரிக்கால இருக்கிறாங்க. இவங்க நிலத்தை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் போற்றி மதிக்கின்றனர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப முக்கியம். 69வது கேள்வி மிக முக்கியம். கொஸ்டின் பாருங்க. ஆள் அளப்பு என்னும் மொழி பேசக்கூடிய தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லைகள்ல பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதியில ஒரு பழங்குடியினர் வசிக்கிறாங்க. அவங்க பேசக்கூடிய மொழிக்கு பேரு ஆள் அளப்பு. அப்ப கேள்வி கேட்பாங்க, ஆள் அளப்பு என்பது எந்த பழங்குடியினர் பேசும் மொழி? இந்த பழங்குடியினர் எங்கே வாழ்றாங்க? தமிழ்நாடு கேரளா எல்லையில ஆனைமலை மற்றும் பரம்பிக்குளம் பகுதிகளில் இந்த மக்கள் வாழ்றாங்க. அவங்க யார் அப்படின்னா காடர்கள். காடர்கள், காடர் இன மக்கள். காடர்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மிக முக்கியம். காடர்கள் பேசக்கூடிய மொழி ஆள் அளப்பு. இவங்க எங்க வாழ்றாங்க? தமிழ்நாடு கேரளா எல்லையில பரம்பிக்குளம் ஆழியாறு அந்த பகுதியில ஆனைமலை பகுதிகளில் வசிக்கிறார்கள். இவர்கள் பேசும் மொழி ஆள் அளப்பு. அடுத்து பாருங்க. தனிப்பெருஞ்சிறப்புகள் என்ற நூலின் ஆசிரியர். இது மிக முக்கியம். தனிப்பெருஞ்சிறப்புகள் என்ற நூலின் ஆசிரியர் ரா இளங்குமரனார். அடுத்து பாருங்க. மாணவி கட்டுரை எழுதினாள். மாணவி கட்டுரை எழுதினாள் என்பது தெரிநிலை வினைமுற்று. கருவி காலம் என்பதை காட்டக்கூடியது தெரிநிலை வினைமுற்று. அடுத்து பாருங்க. கொங்கு மண்டலத்தில் உள்ள எத்தனை நாடுகளில் ஒன்று காங்கேய நாடு? கொங்கு மண்டலத்துல 24 நாடுகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் காங்கேய நாடு. மிக முக்கியம். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 77வது கேள்வி. கயல்விழி மாலை தொடுத்தாள் என்பது என்ன? தெரிநிலை வினைமுற்று. அப்ப தெரிநிலை வினைமுற்றுனா அதுக்கு விளக்கம் என்ன? இங்க பாருங்க. 74வது கேள்வியில் அதுக்கு பதில் இருக்கு. சரிங்களா? அடுத்து, அதாவது பின்வரும் நோற்றில் தவறான கூற்று எது என்பதை காண்க. ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் முதன்மையானவை. இந்த 6ம் வெளிப்படையாக வந்தால் அது தெரிநிலை வினைமுற்று. சரி. அடுத்து பாருங்க. பொருள், இடம், காலம். அடுத்த ஒரு விளக்கம். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில்.
பொருள், இடம், காலம், பெயர். அதாவது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். இந்த 6ல் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது, காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது குறிப்பு வினைமுற்று. செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது குறிப்பு வினைமுற்று. அடுத்தது பன்மை வினைமுற்று எழுது என வருவது இக்கால வழக்கு அப்படின்றது தவறு. இது மட்டும்தான் தவறு. எழுதுங்கள் அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே. அடுத்தது இது சரி. வாழ்க, வாழிய, வாழியர், ஒளிக, வாரல் என்பவை வியங்கோல் வினைமுற்று. இதுக்கு விளக்க சொல்றேன். வியங்கோல் வினைமுற்றுனா கா, இய, கா, இய, இயர் கூடுதலா ஒண்ணு அல் அப்படின்னு வரும். நம்ம அல் அப்படின்னு வந்துச்சுனாலே நம்ம தொழில் பெயர்னு நம்பிடக்கூடாது. ஒரு இடத்துல நமக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு எடுத்துக்காட்டிலே இருக்கு. அதாவது க, இய, இயர் ஆகிய விகுதிகளை பெற்று வாழ்த்துதல், வைதல், வேண்டல் ஆகிய பொருள்ல வந்துச்சுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. இப்ப நம்ம பார்த்தோம் வாழ்க அப்படின்னா வாழ்த்துறோம், வாழிய, வாழியர் அப்படின்னு வாழ்த்துறோம். ஒளிக அப்படின்னு சொன்னோம்னா அது என்னது? வைகிறோம். சரிங்களா? வாழ்க, வாழிய, வாழியர், ஒளிக, வாரல் அப்படின்னு இருக்கா? இங்க பாருங்க, வாரல் அப்படின்னு இருக்கா? இது வேண்டல் பொருள்ல வரும். அது எங்க வரும்? போருளம் தொடுத்த ஆரையில் இளங்கொடி வாரல் என்பன போல மறித்து கை காட்ட சிலப்பதிகாரத்துல வரும். ஒரு சுவர்ல ஒரு கொடி இயல்பா ஆடிக்கிட்டு இருக்கிறத எடுத்து சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வாரல் என்பது நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது? வாரல் அப்படின்னா அல், தல், அம், ஐ, கை. சார் சொல்லியிருக்கிறாரு, அல், தல், அம், ஐ, கை வந்துச்சுனாலே அது தொழில் பெயர் அப்படின்னு தப்பா நினைச்சிடக்கூடாது. வாரல் என்பது வியங்கோல் வினைமுற்று. வாரல் என்பது வேண்டல் பொருள்ல வருது, போகாத அப்படின்னு அந்த கொடி சொல்லுதான். ஏதோ நடக்க போகுது, போருளம் தொடுத்த ஆரையில் இளங்கொடி வாரல் என்பன போல மறித்து கை காட்ட அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய அந்த பாடல்ல வாரல் என்பது எதை குறிக்கும்? வியங்கோல் வினைமுற்றை குறிக்கும். அடுத்தது பாருங்க, மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால் பிறக்கும் எழுத்து இல். அடுத்தது கூற்று ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றானது முன்னிலையில் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். இது சரி. காரணம், வியங்கோல் வினைமுற்று இரு, திணை, ஐம்பால், மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும். இவை விகுதி பெற்றே வரும். அதான் விகுதி பெற்றே அப்படின்னா கா, இய, இயர், அல் அப்படின்னு விகுதி பெற்றே வரும். வாழ்க, வாழிய, வாழியர், வாரல் அப்படின்னு விகுதி பெற்றே வரும். சரிங்களா? ஓகே. இது இரண்டுமே சரி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. சரிங்களா? ஓகே. இதை விட தெளிவால யாரும் சொல்ல முடியாது. இவ்வளவுதான். இதுதான் கான்செப்ட். இவ்வளவுதான். நீங்க ஸ்கூல் புக் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, எது சான்றோருக்கு அழகு என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? நடுவு நிலைமை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வழியில் நிலைமையான் தோற்றம் வள்ளுருவம் பெற்றம் அப்படின்னு வரணும். பெற்றம் இந்த இடத்துல பசு. வழியில் நிலைமையான் தோற்றம் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்தி மேய்ந்தற்று. அதாவது பசு, புலித்தோல் போர்த்திய பசு அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா? அதுதான் அந்த வள்ளுவர் சொல்றாரு. வழியின் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம். பெற்றம் என்றால் பசு. இந்த இடத்துல வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? பசு. அதாவது பெற்றம் என்பது பசு. சரிங்களா? வழியில் இளமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. பெற்றம் என்றால் பசு. அடுத்து பாருங்க, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா எதிர்பார்க்கிற கேள்வி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஸ் வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்துக்கொள்ளவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்து விடும் அப்படின்றாரு. என்னது? பழி வரும் முன்னே. ரொம்ப முக்கியப்பா. இந்த கேள்வி மிக முக்கியம். திருக்குறள். அடுத்த கேள்வி பாருங்க, படம் உணர்த்தும் திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. அதாவது இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த கேள்வி, அதாவது இந்த பாடல் பார்த்தோம் இல்லையா? வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அந்த பாட்டுக்கு இதான் விளக்கம். இது பசுமாடு. ஆனா புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒண்ணு இருக்குமா? இப்படின்னு ஒண்ணு இருக்கா? இல்ல. அப்ப இது ஒரு இல் பொருள் ஊமை அணி. இல்லாத ஒன்னை சொல்றது. இல் பொருள் இல்லாத ஒன்ன ஓமையா சொல்றது. புலியின் தோல் போர்த்தி பசுமாடு மேய்மா அப்படின்னா இல்ல. அப்ப இது என்ன அணி? இல் பொருள் ஓமை அணி. புரியுதா? ஓகே. அடுத்து பாருங்க, கீழ்காணும் படத்தை உணர்த்தும் திருக்குறள். இந்த படத்தை உணர்த்தும் திருக்குறள் இடன் அறிதல். இடன் அறிந்து செயல்படணும். சரிங்களா? சாலையில ஓடக்கூடிய தேர் கடற்கரையில போனா ஓடாது. அதுதான் இந்த பாடல் சொல்லுது. சரியா? ஓகே. இடன் அறிதல். இடன் அறிந்து செயல்படணும். எந்தெந்த இடத்துல நம்ம செயல்படணுமோ அந்தந்த இடத்துல செயல்படணும்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, 83வது கேள்வி. தலைமைச் செயலகம், தூண்டில் கதைகள் மிக முக்கியம். தலைமைச் செயலகம், தூண்டில் கதைகள் ஆகிய நூல்களின் ஆசிரியர் சுஜாதா. அடுத்த கொஸ்டின், சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகின்ற நூலான ஐஞ்சிறுகாப்பியங்களுள் ஒன்றான நீலகேசி. சரிங்களா, நீலகேசி. அப்ப அந்த கேள்வியிலேயே பாருங்க, சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் எது? நீலகேசி. இதுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. தமிழில் தோன்றிய முதல் தர்க்க நூல், தமிழில் தோன்றிய முதல் தர்க்க நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நீலகேசி தான். சரிங்களா, ஐஞ்சிறுகாப்பியங்கள் சூளாமணி, நீலகேசி, உதயகுமார காவியம், நாககுமார காவியம், இதெல்லாம் வந்து ஐஞ்சிறுகாப்பியங்கள். அதுல இது முதல் தர்க்க நூல், தமிழில் தோன்றிய முதல் தர்க்க நூல். அதுல எத்தனை கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்கள் இருக்கு அப்படின்னா 10. அப்ப நீலகேசியினுடைய உட்பிரிவு சருக்கம். அப்ப இந்த கேள்வியை படிச்சா இத்தனை நமக்கு தெரியும். நீலகேசியுடைய உட்பிரிவு சருக்கம், அதுல கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக 10 சருக்கங்கள் இருக்கு. அது தமிழில் தோன்றிய முதல் தர்க்க நூல். சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, ஓர்தல் என்பதன் பொருள் ஓர்தல் நற்காட்சி. ஓர்தல் என்பதன் பொருள் நற்காட்சி. அடுத்து தவறானதை தேர்வு செய்க. உவ சமம், உவ சமம் அப்படின்னா அடங்கி இருத்தல், சரி. கூற்றவா பிரிவுகளாக, சரி. பிணி துன்பம், சரி. பேர்தற்கு ஒளி பொருந்திய, இதுதான் தவறு. அடுத்தது, நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3, அவற்றை தீர்க்கும் யோக மருந்துகள். நீலகேசி கூறக்கூடிய நோயின் வகைகள் 3, அவை தீர்க்கும் யோக மருந்துகளும் 3. அப்ப நீலகேசியுடைய சருக்கங்கள் கடவுள் வாழ்த்து நீங்களாக 10, அது குறிப்பிடக்கூடிய நோயின் வகைகள் 3, நோயை தீர்க்கும் மூலிகைகள் 3 தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, உடல் நலம் என்பது டேஸ் இல்லாமல் இருப்பது, பிணி இல்லாமல் இருப்பது. பிணி என்பதன் பொருள் நோய். பிணி என்பதன் பொருள் என்னது? நோய். அடுத்து பாருங்க, பின்வரும் நோற்றில் எது கவிமணி என போற்றப்படும்? புரியுதா? கவிமணி என போற்றப்படும் குமரி மாவட்டம் தேரூரில் 36 ஆண்டுகள் ஆசிரியர். பாருங்க, ஒரு ஆசிரியர் குறிப்பவே இங்க கேள்வியை வச்சுட்டோம். குமரி மாவட்டம் தேரூர் என்ற ஊரில் பிறந்த 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிய தேசிய விநாயகனார் எழுதாத நூல் மருமக்கள் வழி மான்மியம், அவருடையதுதான். கதர் பிறந்த கதை, அவருடையதுதான். காந்தளூர் சாலை, அவருடையதுதான். யாருடையது? அவருடையதுனா கவிமணி தேசிய விநாயகம், அவருடைய நூல் மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, காந்தளூர் சாலை. இந்த கேள்வி பூத்தது மானுடம், ஏற்கனவே ஒரு முறை நம்ம பேசி இருக்கிறோம். சாலை இளந்திரையன், சாலை இளந்திரையன். பூத்தது மானுடம் யாருடைய படைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா சாலை இளந்திரையன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 90வது கேள்வி. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? மிக முக்கியமான கேள்வி. யாருடைய பாடல் அப்படின்னா மலரும் மாலையும் என்ற நூலில் இடம்பெற்றது. எழுதியவர் யார்? கவிமணி. மலரும் மாலையும் என்ற நூலில் இடம்பெற்றது இந்த பாடல். யாருடைய நூல் அப்படின்னா கவிமணி. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? புரியுதா? உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? யாருடைய பாடல்? கவிமணி தேசிய விநாயகம் அவருடைய பாடல். எந்த நூல்? மலரும் மாலையும். அவர் எழுதின வேற நூல்கள் பார்த்துக்கோங்க. ஆசிய ஜோதி, காந்தளூர் சாலை, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை. அப்ப இந்த 2 கேள்வியை படிச்சீங்கன்னா உங்களுக்கு கவிமணி தேசிய விநாயகம் பத்தி அனைத்து தகவலும் முடிஞ்சு போச்சு. இந்த 2 கேள்வியும் படிச்சாலே புரிஞ்சா? ஓகே. அடுத்தது பாருங்க, ஆசிய ஜோதி, இதுவும் அவர் தான். ஆசிய ஜோதி உமர் கய்யாம் பாடல்கள், இதையும் தமிழ்ல மொழிபெயர்த்தவர். ஆசிய ஜோதி ஆர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா, எட்வின் ஆர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏசியாவை ஆசிய ஜோதி அப்படின்னு எழுதுறாரு. உமர் கய்யாம் பாடல்கள், ருபாயத் அப்படின்னு சொல்லுவாங்க. உமர் கய்யாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இது மிக முக்கியம். உமர் கய்யாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் கவிமணி. லைட் ஆஃப் ஏசியா என்ற அர்னால்டு அவருடைய நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர், ஆசிய ஜோதி என்று மொழிபெயர்த்தவர் கவிமணி. ஓகே. அடுத்தது, நோய் நாடி நோய் முதல் நாடி யாருடைய கூற்று? நோய் நாடி நோய் முதல் நாடி என்பது யாருடைய கூற்று அப்படின்னா திருவள்ளுவருடைய கூற்று. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதனை பயன்படுத்தினார்கள்? தாவரங்களை பயன்படுத்தினார்கள். அடுத்த கொஸ்டின், மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு, ரொம்ப முக்கியம், சுஜாதாவுடைய தலைமைச் செயலகம் என்ற அந்த பாடத்துல இருந்து எடுத்திருப்போம். மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எத்தனை மில்லி ரத்தம் தேவைப்படுகிறது? ஒரு நிமிடத்திற்கு மூளைக்கு 800 மில்லி. ஒரு நிமிடம், சாரி ஒரு நொடி கிடையாது, ஒரு நிமிடத்திற்கு
மூளைக்கு 800 மில்லி ரத்தம் தேவை. ஓகேவா? அடுத்தது மூக்கு கண் இவற்றின் முடிவுகள் டேஸில் உள்ளன. முன்மூளை. மூக்கு கண் அப்படின்னா அந்த நுகர்றோம், ஒரு வாசனையை நுகர்றோம், சரியா? சென்ஸ் ஆஃப் ஸ்மெல். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய மூளையினுடைய முன்பகுதி அங்க இருக்கும். அடுத்தது பாருங்க, சராசரி மனிதன். அடுத்து பாருங்க, மூளையின் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா இசை கலைஞர்கள். வலது பகுதி ஆதிக்கம் அதிகமாக இருப்பவர்கள் இசை கலைஞர்கள். சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான் அப்படின்னா 20 வருடம் தூங்குகிறான் அப்படின்றான். சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் 20 வருடம் தூங்குகிறான். இதான் நம்ம புக்கினுடைய மாடலா சொன்னலையா, நம்ம புக்ல இது மாதிரி ஒவ்வொரு டாபிக்ல 100 கொஸ்டின் முடிஞ்ச உடனே இது மாதிரி நான் வச்சிருப்பேன். நீங்க வாங்கிட்டு நம்மளுடைய ஆன்சரை குறிச்சிட்டு நம்மளுடைய வீடியோவும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. நீங்க ஸ்கூல் புக் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதுலயே 2வது ஒரு பார்ட் வேற கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, 98வது கேள்வி மிக முக்கியம். 98 நான் மிக முக்கியம்னு சும்மா போற போக்குல என்னத்தையும் சொல்லிட்டு போகல. எதெல்லாம் மிக முக்கியம்னு சொல்லணும் அதுல இருந்து கேள்விகள் வரும். நான் ஆதாரத்தோட கொடுக்குறேன், பாத்துக்கோங்க, சரிங்களா? பின்வருவனவற்றில் எது ரங்கராஜன் என்னும் இயற்பெயர் கொண்ட சுஜாதாவின் படைப்பு அல்ல? பாத்தீங்களா கேள்வியிலேயே சுஜாதா அப்படின்னா நம்ம ஒரு பெண் பெயர் நினைச்சு கூடாது. அவர் ஒரு ஆண் தான். ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர். அவர் யாருன்னா ரங்கராஜன் என்னும் இயற்பெயர் கொண்டவர் தான் சுஜாதா என்ற பெயரில் எழுதினார். யாரு? ரங்கராஜன். அவருடைய படைப்பு அல்லாதது அவர் என்னென்ன நூல்ல எழுதியிருக்கிறார்னா என் இனிய எந்திரா ஒரு நூல், மீண்டும் ஜீனோ ஒரு நூல், ஸ்ரீரங்கத்து கதைகள் அப்படின்னு இந்த 3 நூல்கள் யாரால் எழுதப்பட்டது? சுஜாதாவின் படைப்புகள். இந்த கையருகே நிலா இது மட்டும்தான் பொருந்தாதது. கையருகே நிலா இவர் ஒரு சயின்டிஸ்ட். கையருகே நிலா என்ற நூலை எழுதியவர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. சந்திரயான் திட்டத்தினுடைய இயக்குனராக இருந்த டாக்டர் இப்போ பெரிய சயின்டிஸ்டா இருக்கக்கூடிய டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரையினுடைய படைப்பு தான் கையருகே நிலா. ஓகே, பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? கல்லாதவர் படிக்காதவங்க கலர் நிலத்திற்கு ஒப்பானவர். கலர் நிலம் மீன்ஸ் வேஸ்ட் லேண்ட், ஒண்ணுக்கும் ஆகாத நிலம். கல்லாதவர்கள் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் என்று யார் சொல்றது? வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஓகே, இது ரொம்ப முக்கியமான கேள்வி, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்விப்பா. நோட் பண்ணிச்சுக்கோ. டிஎன்பிஎஸ்சி அந்த கேள்வி கேட்டாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் பார்த்த. பெயரெச்சம் அப்படின்னா ஆ விகுதி பெற்று வரும். வினையச்சம் அப்படின்னா இ உ விகுதி பெற்று வரும். பார்த்து, எழுதி, வந்து, இது 3 வினையச்சம். பார்த்த என்பது பெயரச்சம். நம்ம இலக்கணத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்கிறோம். இலக்கணம் மட்டும் தனியா ஒரு வகுப்பு வரும். மதுரை தமிழாசிரியர் கண்ணன் அவருடைய வகுப்பு இலக்கணத்துக்கு மட்டும் தனியா கொடுப்போம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவரைக்கும் 8ஆம் வகுப்பு முதல் 3 இயல்கள்ல ஒரு 100 கேள்வி பார்த்துருக்கோம். இன்னொரு 30 கேள்வி இருக்கு. மொத்தம் 130 கேள்விகள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாது. ஓகே, பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் உண்மையிலே நீங்க பொறுமையா பாக்குறீங்கன்னா பரவாயில்ல. ஆனா நான் பொறுமையா நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நீங்க பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். முழுசா பார்த்துருங்க. எல்லா வீடியோவும் அதே மாதிரி நம்ம கொடுப்போம். போர் அடிக்காம நீங்க நல்லா பார்த்துக்கலாம். எந்த கேள்வி கேட்டாலும் இதுக்குள்ள இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 101, உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள். இதெல்லாம் இப்படிலாம் கேட்பாங்கன்னு நீங்க கிடைக்கவே மாட்டீங்க. புக்குக்குள்ள மொழித்திறன் பயிற்சிக்குள்ள இருக்கும். அங்க இருந்தா டெட்ல கேள்வி கேட்பாங்க. அதை நம்ம விடாம தூக்கி வச்சிருக்கிறோம். உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. அடுத்தது வள்ளி படித்தனல் என்பது முற்றெச்சம். அடுத்தது உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்ற ஊமை தொடர் குறிப்பது வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படையான தன்மை. அடுத்தது கூளையே குடித்தாலும், தரமான ஒரு கேள்வி. கூளையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியேப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாக உறங்கப்பா. கூளையே நீ குடித்தாலும் குளித்த பிறகே குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றா உறங்கப்பா என்று பாடியவர் கவி மணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோனே, காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அப்படின்னு பாடினாரு. அவரே தான் இப்படியும் பாடுறாரு. கூளையே நீ குடித்தாலும் குளித்த பிறகே குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றா உறங்கப்பா. யார் சொல்றது? கவிமணி தேசிய விநாயகம். அடுத்தது உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம் ஜூலை 28, ரொம்ப முக்கியம். இதுல வரக்கூடிய 31 கேள்வியுமே வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்க, நீதி நூல் மட்டுமின்றி ஒரு வாழ்வியல் நூலாகவும் எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூலாகவும் விளங்கும் நூல் திருக்குறள். வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது கிணற்று தவளை போல
அப்படின்னா உலக அறிவு எதுவுமே இருக்காது, அவனுக்கு தெரிஞ்சதான் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். கிணற்று தவளை போல உலக அறிவு எதுவுமே இல்லாம அவனுக்கு தெரிஞ்சதான் எல்லாம் அப்படின்ற மாதிரி இருப்பான். கிணற்று தவளை போலன்னா அவ்வளவுதான், குண்டா சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி அப்படின்னுவாங்க, அது மாதிரி. ஓகே, அடுத்தது பாருங்க. 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிய கவிமணி தேசிய விநாயகம் எந்த ஊர்ல பிறந்தார்? தேரூர். நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின்லயே அதை பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினார், முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். இதெல்லாம் எவ்வகை வாக்கியம் அப்படின்னா செய்தி தொடர். அடுத்தது உலக வனவிலங்கு தினம். உலக வனவிலங்கு தினம் அக்டோபர் 6. உலக வனவிலங்கு தினம் அக்டோபர் 6. அடுத்து பாருங்க, நம்ம அங்க பார்த்தோம்ல ஒரு திருக்குறள், வழியின் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம். பெற்றம் என்றால் என்ன அர்த்தம்? பெற்றம் என்றால் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. பெற்றம் என்றால் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பெற்றம் என்றால் நான் விடை சொல்லிடுறேன். பெற்றம் என்றால் பசு. ஓகே, வழியின் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று என்பது எவ்வகை அணி? இல் பொருள் ஊமை அணி. நம்ம அப்பதே சொல்லிட்டோம், ஒரு பசு புலியின் தோல் போர்த்து இருக்குமா? இருக்காது. அப்ப இல்லாத ஒண்ணு, அப்ப இல்லாத ஒன்றை சொல்லுவது இல் பொருள் ஊமை அணி. சரிங்களா? ஓகே, அடுத்தது மட்டுக்கு உணவை உண்ணாமல், தரமானது இதுவும். மட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயல் திட்டுமுட்டு பட்டிடுவாய் தினமும் நீ பாயில் நீ விழுந்துடுவாய். தரமான ஒரு மட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயல் திட்டுமுட்டு பட்டிடுவாய் தினமும் நீ பாயில் நீ விழுந்திடுவாய் என்று சொன்னவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்த கொஸ்டின், மடை திறந்த வெள்ளம் போல என்ற ஊமை தொடருக்கு பொருத்தமான ஒன்று வெளிப்படைத்தன்மை. அடுத்த கொஸ்டின், பாடம் படி, கடைக்கு போ, எழுது, எழுதுமின் அப்படின்னா அது எல்லாமே அது கட்டளை, கட்டளை சொல்றோம். அப்ப என்னது? ஏவல் வினைமுற்று. பாடம் படி, கடைக்கு போ, என்னது? எழுது, எழுதுமின், நோட்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப என்னது? ஏவல் வினைமுற்று. அடுத்தது, யாருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்து விடும்? வள்ளுவர் சொல்றாரு, எரிமுன்னர், எரிமுன்னர் வாழ அந்த எரிமுன்னர் காவாதான் வாழ்க்கை. சரிங்களா? யாருடைய வாழ்க்கை வைக்கோல் போர் வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்து விடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்படின்னா பழி வருமுன் சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவர். ஒரு பழி வரப்போகுது நம்ம மேல அப்படின்றத, இப்படி செஞ்சோம்னா நமக்கு பழி வரும் அப்படின்றத சிந்திச்சு காத்து கொள்ளாதவன் வாழ்க்கை நெருப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வைக்கோல் போர் போல எப்ப வேணாலும் பத்திக்கும். சரியா? ஓகே, அடுத்தது 16வது கேள்வி. உலக ஈரநில நாள். உலக ஈரநில நாள் அப்படின்னா பிப்ரவரி 2 உலக ஈரநில நாள். ராம்சார் தினம் அடிச்சுவாங்க. ராம்சார் தினம், ராம்சார் தினம் என்னைக்கு? பிப்ரவரி 2 ஈரநில நாள், சதுப்பு நில நாள் அப்படின்னு கேட்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் ஒரு நீட்சி. அடுத்த கொஸ்டின், காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல என்பதன் பொருள் தற்செயல் நிகழ்வு. அடுத்தது, சுத்தம் உள்ள இடம் எங்கும் சுகமும் உண்டு, நீ என்னை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. சுத்தம் உள்ள இடம் எங்கும் சுகமும் உண்டு, நீ என்னை நித்தம் நித்தம் பேணுவையேல் ஆயுள் பெறுவாயே, நீண்ட ஆயுள் பெறுவாயே என்ற இந்த பாடல் இடம்பெற்ற இந்த பாடலை பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது விளைவு தொடர் அல்ல? ஆ புலி வருகிறது. ஓகே, அடுத்தது, நாள்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாசானங்களையும் பயன்படுத்தும் மருத்துவ முறைக்கு பேர் என்ன அப்படின்னா சித்த மருத்துவம். ஓகே, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு. அடுத்த கொஸ்டின், அவ்வளவுதான் முடிக்க போறோம். சமன் செய்து சீர்தூக்கும், சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருவாள் கோடாமை சான்றோர்க்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருவாள் கோடாமை சான்றோர்க்கு அணி. இந்த திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி ஓமை அணி. நீங்க பாத்துக்கோங்க, போல, போன்ற, போல, போன்ற, ஒப்ப, மான, கடுப்பன்றது வெளிப்படையா வந்துச்சுன்னா அது ஓமை அணி. அடுத்தது, பசுமரத்தாணி போல, பசுமரத்தாணி போல என்ற ஊமை தொடருக்கு பொருத்தமானது எளிதில் மனதில் பதிதல். அடுத்தது, உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. இது ரொம்ப முக்கியம். இந்த தினங்கள் எல்லாத்தையும் அப்படியே பொருத்துகளை கொடுப்பாங்க, இல்லைன்னா பொருந்தாததை கண்டுபிடின்னு கொடுப்பாங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை. அடுத்தது, விழலுக்கு இறைத்த நீர் போல, விழலுக்கு இறைத்த நீர் போல பயனின்மை, பயனற்ற செயல், வேஸ்ட் இது. அடுத்தது,
தவறான ஒன்றை தேர்வு செய்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, நம்பிக்கை துரோகம், இதுதான் தவறு. உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னா வெளிப்படைத்தன்மை, மற்ற மூணுமே சரி. குன்றின் மேலிட்ட விளக்கு போல, அனைவரும் அறிதல். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, இன்பத்திற்கு மேல் இன்பம். உடலும் உயிரும் போல, ஒற்றுமை. அதே மாதிரி நகமும் சதையும் போல, ஒற்றுமை. வேலியே பயிரை மேய்ந்தது போல, இதுதான் நம்பிக்கை துரோகம். ஓகேவா? 30 நமது புத்திசாலித்தனம், ஞாபகம், தன் உணர்வு, படைப்பு உணர்ச்சி ஆகியவற்றுக்கு காரணம் நமது உடலில் உள்ள நரம்புகளில் உள்ள 100 கோடி நியூரான்கள். நம்ம நரம்பு மண்டலத்துல சயின்ஸ்ல நடத்தும். நியூரான்கள் அப்படின்னா என்ன அப்படின்றது நரம்பு மண்டலத்துல சயின்ஸ் நடத்துவோம். அப்ப நம்மளுடைய புத்திசாலித்தனம், ஞாபகம், தன்னுணர்வு, படைப்புணர்ச்சி இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தினுடைய அடிப்படை மற்றும் செயல் அலகு, பேசிக் அண்ட் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூரான்ஸ். நியூரான்ஸ் நம்ம உடல்லையே நீளமான செல் நியூரான் தான். இப்ப நியூரான்னா எவ்வளவு தகவல் இருக்கு, சயின்ஸ்ல பெருசா பார்ப்போம். அடுத்தது தூய காற்றும், தரமான ஒரு இது பாயிண்ட் இதுவும். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டிவிடும் அப்பா, 100 வயதும் தரும் அப்பா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்தது நம்ம அப்ப பார்த்தோம் ஒரு திருக்குறள், ஒரு பாடல், அந்த இதனோட தொடர்புடைய பாடல் இடனறிதல். ஒரு கடற்கரையில தேர் நின்றது மாதிரி அந்த குறள் என்ன தெரியுமா? கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர், கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர், நெடுந்தேர் கடல் கரையில ஓடாது. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் அப்படின்னு இருக்கா, அதே மாதிரி ஓடாது. அதே மாதிரி கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து, கடல்ல ஓடக்கூடிய நாவாய் கப்பல் நிலத்துல ஓடாது. அப்ப இது என்ன அணி அப்படின்னா பிரிது மொழிதல் அணி. இந்த குறள் பயின்று வந்துள்ள அணி பெரிது மொழிதல் அணி. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர், கடல் ஓடும், கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர், கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற இந்த குறளில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. அடுத்து பாருங்க, நம்ம இப்ப ஒரு திருக்குறள் பார்த்தோம். யாருடைய வாழ்க்கை என்னது, வைக்கோல் ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய நெருப்பு மாதிரி ஆயிரும் அப்படின்னு ஒரு குறள் பார்த்தோம். அந்த குறள் என்னன்னா வருமுன்னர் காவாதான், பாருங்க, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும் அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய தனக்கு வரக்கூடிய பழிக்கு அஞ்சி இது செஞ்சோம்னா இந்த பழி வந்துரும் அப்படின்றத உணராம அவன் செயல்ல ஈடுபட்டானா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும். எரியிற நெருப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வைக்கோல் போர் மாதிரி எப்ப வேணாலும் பத்தி எரியும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? வள்ளுவர் சொல்றாரு. அப்ப இது என்ன அணி அப்படின்னா உவமை அணி. உவமை அணி. வைத்தாறு போல கெடும், போல அப்படின்ற ஓம உறுப்பு வெளிப்படையா வந்துருச்சு, அதனால அது ஓமை அணி. அடுத்து பாருங்க, பொன்னன், தென்னாட்டார், ஆதிரையான், கண்ணன், கரியன், எழுத்தன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன இதனுடைய இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று. நம்ம சொன்னோம் இல்லையா, காலம், சினை, குணம், தொழில், அந்த பண்பு வெளிப்படும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப ஆதிரையான் அப்படின்றது காலத்தை குறிக்கும், தென்னாட்டான் அப்படின்றது இதனது இடத்தை குறிக்கும், கரியன் அப்படின்றது நிறத்தை குறிக்கும் பண்பு, அதே மாதிரி கண்ணன் அப்படின்றது ஒரு சினையை குறிக்கும், பொன்னன் அப்படின்றது ஒரு பொருளை குறிக்கும். அப்ப இதனது குறிப்பு வினைமுற்று. அடுத்து 35வது கேள்வி, உலக இயற்கை நாள். உலக இயற்கை நாள் அக்டோபர் 5. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ என்று பாடியவர் கவிமணி. பால் என்ன பண்ணணும்? பருகணும். 37வது கேள்வி. 38வது மற்றும் கடைசி கேள்வி, டேஸ் நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம். 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று யாரு சொல்றா? சுஜாதா தலைமைச் செயலகம் என்ற நூல்ல சொல்றாரு. இதை யாரு சொல்றாங்க? அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதாவது டேஸ் நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மாறுகிறோம் அப்படின்னு, மனநிலை மாறுகிறோம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை. இது எங்க இடம்பெற்றுச்சு? சுஜாதாவின் தலைமை செயலகம் என்ற பாடத்துல இடம்பெற்று. தலைமை செயலகம் அப்படின்னா மூளை. ஓகே, வெற்றிகரமா 138 கொஸ்டின் பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா நீங்க இந்த சொல்லும் பொருளும் தேடி பார்க்க வேண்டியதில்லை, ஒரே இடத்துல கொடுத்துட்டேன். நிரந்தரம், காலம் முழுவதும். வன்மொழி, வளமிக்க மொழி. வன்மொழி அப்படின்னா வளமிக்க மொழி, 3 சொல்லி இருக்கு. வன்மொழி 3 சொல்லி, வளமிக்க மொழி. வைப்பு, நிலப்பகுதி. இசை, புகழ். சூழ்களி, சூழ்ந்துள்ள அறியாமை, இருள். தொல்லை, பழமை, துன்பம். விசும்பு, வானம். மயக்கம், கலவை. இரு திணை, உயர்திணை, அக்ரிணை.
வளாமை தவறாமை, ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால், மரபு வழக்கம், திரிதல் மாறுபடுதல், செய்யுள் பாட்டு, தலால் தழுவுதல் பயன்படுத்துதல். அடுத்தது தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல், ஈரம் இரக்கம், முழவு இசைக்கருவி, நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர் செய்யும் நிலம், புன்சை குறைந்த நீரால் பயிர் செய்யும் நிலம், வல்லைப்பாட்டு நெல் குத்தும் போது பெண்களால் பாடப்படும் பாட்டு வல்லைப்பாட்டு, பயிலுதல் படித்தல், நாணம் வெட்கம், செஞ்சொல் திருந்திய சொல், முகில் மேகம், கெடி கலங்கி மிக வருந்தி, சம்பிரமுடன் முறையாக, சேகரம் கூட்டம், காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தில் உள்ள 24 நாடுகளில் ஒன்று, விண்ணம் சேதம், வாகு சரியாக, காலன் யமன், மெத்த மிகவும், தீர்வன நீங்குபவை, உவ சமம் அடங்கி இருத்தல், நிழல் இகழும் ஒளி பொருந்திய, பேர்தற்கு அகற்றுவதற்கு, திரியோக மருந்து 3 யோக மருந்துகள், தெளிவு நற்காட்சி, திறந்தன தன்மையுடையன, கூற்றவா பிரிவுகளாக, பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே, பிணி நோய், போர்தல் நல்லறிவு, பிறவார் பிறக்க மாட்டார், நித்தம் நித்தம் நாள்தோறும், மட்டு அளவு, சுண்ட நன்கு, வையம் உலகம், பேணுவையேல் பாதுகாத்தல், திட்டுமுட்டு தடுமாற்றம். பிரித்தெழுதுக. என்றென்றும் என்று கூட்டல் என்றும், வானம் அளந்தது வானம் கூட்டல் அளந்தது, அறிந்தது அனைத்தும் அறிந்தது கூட்டல் அனைத்தும், வானம் அறிந்த வானம் கூட்டல் அறிந்த, இரு திணை 2 கூட்டல் திணை இரு திணை, உயர்திணை அக்ரிணை, ஐம்பால் 5 கூட்டல் பால், நன்சை நன்மை கூட்டல் செய், நீள் உழைப்பு நீள் கூட்டல் உழைப்பு, இது மிக முக்கியம், டிஎன்பிஎஸ்சில கேட்டாங்க. அடுத்து சீருக்கேற்ப சீருக்கு கூட்டல் ஏற்ப, ஓடை ஓட ஓடை கூட்டல் ஓட, விழுந்ததங்கே விழுந்தது கூட்டல் அங்கே, செத்திறந்த செத்து கூட்டல் இறந்த, பருத்தி எல்லாம் பருத்தி கூட்டல் எல்லாம், செவ்விந்தியர்கள் செம்மை கூட்டல் இந்தியர்கள், இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை, பாலூரும் பால் கூட்டல் ஊரும், வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம், நெடுந்தேர் நெடுமை கூட்டல் தேர், இவை உண்டார் இவை கூட்டல் உண்டார், தாமினி தாம் கூட்டல் இனி, மா கூட்டல் அடி மாவடி, தனி கூட்டல் ஆள் தனியால், நலமெல்லாம் நலம் கூட்டல் எல்லாம், இடமெங்கும் இடம் கூட்டல் எங்கும். கலை சொற்கள் பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. 8ஆம் வகுப்பு முதல் 3 இயல்கள். இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்தீங்கன்னா புக்கை தூக்கி உரமா வச்சிடலாம். ஒருவேளை நீங்க புக்கை படிச்சிருந்தீங்கன்னா இதை மட்டும் பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதை தாண்டி இல்ல தமிழ்நாட்டிலே யாரும் இப்படி கொடுக்கல. பெருமையா நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் யாரும் இப்படி கொடுக்கல. உங்களுக்காக எஃபர்ட் போட்டு நான் கொடுத்துருக்கிறேன். முழுசா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நம்மளுடைய வீடியோவை ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஒளிபிறப்பியல் ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ். ஒளிபிறப்பியல் அப்படின்னு அர்த்தம். ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ், மெய்யொலி கான்சோனன்ட், மூக்கொலி நேசல் கான்சோனன்ட் சவுண்ட், கல்வெட்டு எபிகிராஃப், உயிரொலி வவ்வல்ஸ், அகராதியியல் லெக்சிகோகிராஃபி, ஒளியன் ஃபோனிம், சித்திர எழுத்து பிக்டோகிராஃப், பழங்குடியினர் ட்ரைப்ஸ், சமவெளி பிளைன்ஸ், பள்ளத்தாக்கு வேலி, புதர் திக்கெட், மலைமுகடு ரிட்ஜ், வெட்டுக்கிளி லோகஸ்ட், சிறுத்தை லெப்பர்ட், மொட்டு பட்ஸ், டிசீஸ் நோய், மூலிகை ஹெர்ப்ஸ், தானியங்கள் சிறு தானியங்கள் மில்லட்ஸ், பட்டய கணக்கர் ஆடிட்டர், பக்க விளைவு சைடு எஃபெக்ட், நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக்ஸ், இது ரொம்ப முக்கியம். ஆன்டிபயாட்டிக்ஸ் நுண்ணுயிர் முறி, மரபணு ஜீன், ஒவ்வாமை அலர்ஜி. வெற்றிகரமாக 8ஆம் வகுப்பு முழுவதும் முடிச்சிட்டோம். இந்த புத்தகம் இது நம்ம கிட்ட புத்தகமாவே இருக்கு. தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். இது உங்கள் சிவதனி அகாடமி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.